6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.5 ஃபஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதில் முதல் கேள்வி, மிக சிறிய இயல் எண்ணிற்கும் மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிக சிறிய இயல் எண்ணுன்னா என்னது 1, மிக சிறிய முழு எண்ணுன்னா என்னது 0. அப்போ 1லேருந்து 0 கழிச்சோன்னா ஆன்சர் 1. வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டத்தையும் கழிச்சிட்டோம்னா ஆன்சர் என்னதுன்னா 1. அடுத்தது இதில் 17 பெருக்கல் டேஸ் = 34 பெருக்கல் 17. இது என்னென்னா பரிமாற்று பண்பு. நம்பர் நம்ம பரிமாறிக்கலாம். இங்கே இருக்கிறது முதல்ல அங்கே போட்டுக்கலாம். சரி, இப்போ இங்கே நம்மளுக்கு இங்கே 34 இல்லை. அப்போ இந்த 34 இங்கே தூக்கி போட்டுருங்க. சரி, இங்கே இருக்க முதல் நம்பர் நம்ம இங்கே ரெண்டாவது எழுதிக்கலாம். இங்கே இருக்க ரெண்டாவது நம்பர் இங்கே முதல்ல எழுதிக்கலாம். அப்படியே நம்ம இதுதான் என்ன பண்புனா பரிமாற்று பண்பு. 3வது, ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். எதை கூட்டினா 0வை கூட்டும்போது அது மாறாமல் இருக்கும். சரியா? அடுத்தது, டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 0வால் வகுக்கும்போது வரையறுக்கப்படவில்லை. சரியா? 0வால்னா 1/0ங்கும்போது அதுக்கு இன்ஃபினிட்டி தான் ஆன்சரும், அது வரையறுக்கப்படவில்லை. ஓர் எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். ஓகேவா? எந்த எண்ணை பெருக்கும் போதுன்னா 1 கொண்டு பெருக்கிறோம். 15 1 பெருக்கின ஆன்சர் 15. அப்போ 15 எண்ணு மாறாமல் இருக்குது. எந்த எண்ணு கூட பெருக்கும்போது 1 கூட பெருக்கும்போது. இப்போ ஆன்சர் 1. அடுத்தது, சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு 1, முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். முழு எண்களோட பெருக்கல் சமணி என்னன்னா 1 தான். ஏன்னா 1 கூட நம்ம பெருக்கும்போது தான் நம்மளுக்கு அதே சேம் நம்பர் கிடைக்கும். 0 கூட பெருக்கிட்டோன்னா அந்த ஆன்சர் ஃபுல்லாகவே 0வாக மாறிடும். சரி, அதனால் இதனுடைய ஆன்சர் என்னென்னா தவறு. பெருக்கல் சமணி என்னென்னா 1. இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இரு முழு எண்களோட கூடுதல் எடுத்துக்கிறோம். 2 முழு எண்களோட கூடுதல் இப்போ 2ஐயும் 3ஐயும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். அது கூட்டினா 5. அதை பெருக்கணும்னா 2 3 எவ்வளவோ 6. இப்போ எது இதில் ஜாஸ்தியாக இருக்குது? நமக்கு 6 தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரு முழுக்களின் கூடுதல் பெருக்கு தொகையை விட குறைவாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா பெருக்கு கூட்டுதல் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. 1 2 எடுத்துக்கோங்க. 1 2 கூட்டினா 3, 1 2 பெருக்குனா 2. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கூடுதல் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க. அப்போ எல்லாம் நம்மளுக்கு இது பொருந்தாது. அதனால் இதனுடைய ஆன்சர் என்னென்னா தவறு. முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. கூட்டலுக்கும் நம்மளுக்கு சேர்ப்பு பண்பு வரும், பெருக்கலுக்கும் சேர்ப்பு பண்பு வரும். சரி, அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? சரி. முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் பண்பு பரிமாற்று பண்பு உடையவை. கூட்டலுக்கும் பரிமாற்று பண்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும், பெருக்கலுக்கும் வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் தான் என்னென்னா சரி. முழு எண்களில் கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது. இதுவும் என்னென்னா சரி. அவ்வளோ. 4வது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்கனே. இது ரெண்டையும் கூட்டி அதில் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 1,57,826 ப்ளஸ் 32,469 கூட்டினோன்னா 15க்கு 5 மீதி 1, கூட்டினோன்னா 9, 12க்கு 2 மீதி 1, 10க்கு 0 மீதி 1, 9 1. சரியா? இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சி இருக்க கூட்டுதல். இதில் 10,000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்குன்னா 10,000க்கு 1,90,295. இப்போ 10,000க்கும் போது இடமதிப்பை கொடுத்து பாருங்கள். 1 10 100 1000 10,000 லட்சம். இப்போ இதை தான் நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். இது 0வாக இருக்கிறதுனால எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். 1,90,000 தான் இதோட ஆன்சர். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பருக்கு எல்லாமே என்ன போட்டுறணும்? 0வாக போட்டுறணும். சரி, அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1,90,000. ஆன்சர் என்னது? 1,90,000. 5வது கணக்கு, ஒவ்வொரு எண்ணையும் அருகிலுள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக. இதை ரெண்டத்தையும் கூட்டி 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் அதே போல் கூட்டி 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு 8,074 ப்ளஸ் 4,178. ரெண்டத்தையும் கூட்டணும். 8,074 4,178 கூட்டினோன்னா 12க்கு 2 மீதி 1, 14 15க்கு 5 மீதி 1, 1 1 கூட்டினா 2, அடுத்து இதை கூட்டினா 12. சரி, இப்போ எதுக்கு முழுமைப்படுத்தணும்னா 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. 1 10 100 1000 10,000
100க்குங்கும்போது இந்த 2 அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். இது 5க்கு சமமான நம்பராக இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த ஒரு 2 கூட 1 கூட்டிடணும். 2 கூட 1 கூட்டிட்டோம் அப்படின்னா 12. இந்த 2 கூட 1 கூட்டினோன்னா 3. அப்புறம் அதுக்கு முன்னால் வரக்கூடிய நம்பருக்குலாம் என்ன போட்டுறணும், 0 போட்டுறணும். சரி, அப்போது ஆன்சர் வந்து 12,300. அடுத்த செகண்டு 17,68,977 ப்ளஸ் 1,30,589. இப்போ இதை கூட்டுறோம். 7 9 கூட்டினா 16க்கு 6 மீதி 1. இதை இவ்வளோத்தையும் கூட்டினா 16க்கு 6 மீதி 1. இதையும் கூட்டினா 15க்கு 5 மீதி 1. 9 அடுத்து 9 8 1. இப்போது இதில் எதுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100க்கு தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரியா, இது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ 5 தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க 6. 6 வந்து 5 விட பெருசு அப்படி தானே. அப்போ என்ன பண்ணணும், 5 கூட 1 கூட்டிடணும். 5 கூட 1 கூட்டணும். அப்போ 18,99,000. 5 கூட 1 கூட்டினா 6. இந்த 2 நம்பருக்கும் பதில் 0 போட்டுறணும். அப்போ ஆன்சர் என்னது, 18,99,600. அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645 ஆகவும் 2011ஆம் ஆண்டில் 46,81,087 ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பு 1000களில் முழுமைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 6வது 2011ஆம் ஆண்டோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை 46,81,087. அடுத்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645. இப்போ என்னென்னா நம்மளுக்கு அதிகரித்த மக்கள் தொகை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். அதிகரித்த மக்கள் தொகை என்ன பண்ணால் கழிக்கணும். 7லேருந்து 5 போயிடுச்சுன்னா 2, 8லேருந்து 4 போயிடுச்சு அப்படின்னா 4, 0லேருந்து 6 கழிக்க முடியாது. இப்போ இங்கேருந்து கடன் வாங்குகிறோம், இங்கே 10 மாறிடுது. 10லேருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4. அடுத்தது இங்கே எப்படி மாறிடுதுன்னா இங்கே இப்போ 0வாக இருக்கும். அதாவது இங்கேருந்து கடன் வாங்க 10, 10லேருந்து 3 போயிடுச்சுன்னா 7. அடுத்து இங்கே 7ஆக இருக்கும். 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா 3, 6லேருந்து 3 போயிடுச்சுன்னா 3. ஓகேவா, இப்போது 3,37,442 தான் அதிகரித்த மக்கள் தொகை. இப்போது இதில் எதுக்கு நம்மளுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000க்கு 3,37,442 1000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் 1000 இடத்துல உள்ள நம்பரு. இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் பாருங்கள். இது வந்து 5 விட சின்ன எண், 5 தான் பெரிய எண். அப்போ எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். 3,37,000 போட்டுறணும். ஏன்னா எந்த சேஞ்சும் பண்ணாமல் இந்த 3 இலக்கத்துக்கு நம்மளுக்கு 0வாக போட்டுறணும். அப்போ ஆன்சர் வந்து 3,37,000. அடுத்தது புறவய வினாக்கள் அல்ல 7வது. ஓர் எண்ணை 1000கள் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ இதை தான் நம்ம முழுமைப்படுத்தும் போது 11,000 கிடைக்கும். எதுக்கு முழுமைப்படுத்தணும்னா 1000க்கு. சரியா, 1000 இடத்துல இருக்கிறது 0. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 8. அப்போ இது கூட 1 கூட்டணும்னா 11,000 வந்துடுமா. 1 1 இதுக்கெல்லாம் 0 வந்துடும். அப்போ 11,000 நம்மளுக்கு வந்துடும். இந்த நம்பர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனு. அடுத்தது 76,812 அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 100னா இது, இதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் என்னது 1. அப்போ நீ எதாவது சேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ 76,800 தான் ஆன்சர் கிடைக்கும். 76,800. இது எந்த ஆப்ஷன்னா குறில் இ. அடுத்தது
97,85,764 அருகிலுள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லட்சங்கும்போது இதெல்லாம் லட்சம், ஓகேவா? இதை வந்து நம்மளுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 5 விட பெருசு. அப்போ இது கூட 1 கூட்டுங்க. இப்போ என்ன வரும்? 9, 8. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 5 நம்பருக்கு பதில் 0 போட்டுறணும். சரி, அப்போனா அதுக்குனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98 லட்சம். இதுதான் ஆன்சர். அடுத்த 10. 1,67,826 மற்றும் 2,765 ஆகியவற்றின் கழித்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 1,67,826, 2,765 இதை கழிப்போமா? 1, இது 12, 12லேருந்து 6 போயிடுச்சுன்னா 6, இதில் 7 வரும், 7லேருந்து 7க்குன்னா 0, 7லேருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5, 6, 1. சரி, இப்போ எதுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000க்கு 1000ன்னு இந்த நம்பரு. இதுக்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் 0, 0ன்னு எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். 1,65,000 தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.